Good morning friends. இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படினா சாயில் மெக்கானிக்ஸ்ல சீப்பேஜ் அனாலிசிஸ் டாபிக்ல சீப்பேஜ் குவாண்டிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, சீப்பேஜ் அனாலிசிஸ்ல சீப்பேஜ் பிரஷர்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றது, ஓகேங்களா? சோ அதனுடைய ஃபார்முலா அது எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீப்பேஜ் குவாண்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சோ இது ஒரு டேம், ஓகேங்களா? இது ஒரு டேம். நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, ஓகேங்களா? சீப்பேஜ் நடந்துருச்சு. அப்போ சீப்பேஜ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைன் இது நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவிலும் எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஓகே, எஸ், ஒரு ஃபீல்டுலையும் எவ்வளோ நமக்கு பர்டிகுலர் குவான்டிட்டி வருது அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஒன்லி. இந்த இது வந்து ஃப்ளோ லைன். அந்த ஃப்ளோ லைனுக்கு பர்பண்டிகுலராக இல்லை ஆர்த்தோகனலாக போச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குபொட்டென்ஷியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைனுக்கு பீரியாடிக் லைன் சொல்லுவோம். டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் தான் பீரியாடிக் லைன், ஓகேங்களா? அப்போ செகண்ட் டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் நமக்கு ஃப்ளோ பீரியாடிக் லைன். அப்போ ரெண்டாவது லைன் பீரியாடிக் லைன்லாம் கிடையாது. ஓகே, அப்படியே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, எஸ், போலாங்களா? வாட் இஸ் ஃப்ளோ லைன்? Flow line is the seepage line is occurs in the direction of the flow only. ஓகே, இப்போ ஃப்ளோ லைன்னா நமக்கு சொல்லிட்டீங்க, எங்கள் சீப்பேஜ் லைன் சொல்லிட்டீங்க, அக்கர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஒன்லி. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஃப்ளோ லைன் இஸ் த சீப்பேஜ் லைன் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஒன்லி. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது தியரியில். ரெண்டாவது கொஸ்டின் போலாங்களா? ஃப்ளோ லைன் இஸ் டோட்டல் ஹெட் ஆர் டோட்டல் ஹெட் ஆர் பொட்டன்ஷியல் ஹெட் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் ஹெட் ஆர் பொட்டன்ஷியல் ஹெட் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் தி ஆர்த்தோகனல் டு தி ஈச் அதர் ஆர் பர்பண்டிகுலர் டு தி ஃப்ளோ லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எஸ், it is a total head or potential head is remain constant at a point in a single line அப்படி சொல்றோம். இது நம்ம at a single line மட்டும் தான், ஒவ்வொரு லைன்லயும் மட்டும் தான். இது எல்லாமே இப்போ நம்ம பேசுறது எல்லாமே சிங்கிள் லைனுக்கு மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, இப்போ ஃப்ளோ ஃபீல்டு அப்படின்னு பாருங்க. இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கா, இதுதான் நம்ம வந்து ஃப்ளோ ஃபீல்டுன்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் படிப்போம். ஃப்ளோ சேனல் பாருங்க, ரெண்டு ஃப்ளோ லைனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து ஃப்ளோ சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ளோ சேனல். ஓகே, எஸ். அடுத்து நமக்கு என்னது? ஃப்ளோ ஃபீல்டு. ஓகே, ஃப்ளோ ஃபீல்டு தான் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ நெட் அப்படின்னு இருப்போம். ஃப்ளோ நெட் அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் அண்ட் ஈக்குபொட்டென்ஷியல் லைன் தான் நமக்கு வந்து ஃப்ளோ நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ், காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் அண்ட் ஈக்குபொட்டென்ஷியல் லைன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் பார்க்கலாங்களா? ஃப்ளோ ஃபீல்டு. வாட் இஸ் ஃப்ளோ ஃபீல்டு? எலிமெண்ட்ரி ஸ்கொயர் ஃபார் ஐசோட்ரோபிக் சாயில் அப்படின்னு சொன்னோம். ஃப்ளோ ஃபீல்டு is a small square or rectangular portion of that combination of flow line and equipotential line. Elements formed due to combination of flow line, seepage line சொல்லலாம். Flow line or seepage line and equipotential line. Flow line and equipotential line அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்றது சின்னதா குட்டியா, ஓகேங்களா? எலிமெண்ட்ரி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கொயர், வெறும் ஸ்கொயர் கிடையாது. இந்த வேர்டு முக்கியம் ரொம்ப, எலிமெண்ட்ரி ஸ்கொயர். இதே வந்து ரெக்டாங்குலர் ஆனைசோட்ரோபிக்கு எலிமெண்ட்ரி ரெக்டாங்குலர் சொல்லுவோம். ஸ்மால், அதான் அவங்க எலிமெண்ட்ஸ்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல, எலிமெண்ட்ரி ரெக்டாங்குலர். ஓகே, அப்போ ஃப்ளோ சேனல்னா என்ன? த ஸ்பேஸ் ஆர் பாத் ஆர் வே பிட்வீன் டூ ஃப்ளோ லைன். த பாத் ஆஃப் டூ ஃப்ளோ லைன் இஸ் நோன் அஸ் ஃப்ளோ சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் ஆர் பாத் ஆர் வே அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஃப்ளோ லைனுக்கும் உள்ள கேப் தாங்க எங்களுக்கு வந்து ஃப்ளோ சேனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். அப்போ ஃப்ளோ நெட்வொர்க் அப்படின்னு என்ன? ஃப்ளோ நெட்வொர்க், ஃப்ளோ நெட். ஓகே, ஃப்ளோ நெட்னா வச்சுக்கோங்க. ஃப்ளோ நெட்வொர்க் சொல்ல போனால் ஃப்ளோ நெட். The network of flow line and equipotential line அதான் நமக்கு வந்து flow net சொல்லுவோம். Both are meet orthogonal or perpendicular அப்படின்னு சொல்லுவோம். Both are meet orthogonal or perpendicular அப்படின்னு சொல்லுவாங்க. Flow line not crossing to each other. ஒரு flow லைனுக்கும் flow லைனும் எப்பயுமே கிராஸ் ஆகாது, எராடிகேட் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோ தான் நமக்கு. ஓகே, ஈக்குபொட்டென்ஷியல் லைனும் அதே மாதிரி தான். எங்களுக்கு ஒரு ஈக்குபொட்டென்ஷியல் லைனும் இன்னொரு ஈக்குபொட்டென்ஷியல் லைன் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லேமினார் ஃப்ளோ தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ், ஈக்குவேஷன். எஸ், இதுவரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ லைன்னா என்ன, இது ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி, இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். இப்போ ஈக்குவேஷன் வாங்க. அப்போ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஒரு ஆனைசோட்ரோபிக் சாயிலுக்கு நான் ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? லாப்லாஸ் ஈக்குவேஷன். அப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன? நமக்கு டோ ஸ்கொயர் 5 பை டோ எக்ஸ் ஸ்கொயர், ஃபீல்டு நம்பர் எக்ஸ், ஃபீல்டு நம்பர் ஒய், டோ ஸ்கொயர் 5 பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆனைசோட்ரோபிக் சாயில். அப்போ டெல் ஸ்கொயர் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். லாப்லாஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் பை பை 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை வந்து டெல் ஸ்கொயர் பை எக்ஸ் 0 அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ப்ளஸ் டோ ஸ்கொயர் 5 by dou x z square
டோ ஸ்கொயர் 5 டோ டபுள் ஸ்கொயர்னு சொல்லிட்டு என் நம்பர் வரலாம் நம்ம எழுதிட்டே போகலாம், எத்தனை ஃபீல்டு வரலாம். நமக்கு இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2D அனலைஸ்னால எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ வாட்டர் வந்து இன்கம்ப்ரெசிபிள், எஸ் வாட்டர் இஸ் இன்கம்ப்ரெசிபிள், போத் ரொட்டேஷன் அண்ட் இர்ரோட்டேஷன் பாசிபிள். ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரோட்டேஷனல் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்து போத் ரொட்டேஷனல் அண்ட் இர்ரோட்டேஷனல் ஃபங்க்ஷன். ஃப்ளோ இஸ் த ஸ்டடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, எல்லாம் பார்த்தாச்சு சரிங்களா. அப்போ பை அப்படின்றது நமக்கு என்னது, ஓகே, வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் அப்படின்னா வெலாசிட்டி இன்டூ ஹைட், ஓகே, கே இன்டூ ஹெச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிரான்ஸ்பிலிட்டி கே இன்டூ ஹெச், கே இன்டூ டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கே டி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஹெச். அப்போ அதே நமக்கு ஒய் டைரக்ஷன் எடுக்கும்போது நம்ம கே இன்டூ ஒய் அப்படின்றோம். இப்போ ஐசோட்ரோபிக் சாயில தான் நமக்கு என்ன சொல்லுவோம், கேஎக்ஸ் ஈக்குவல் டு கேஒய். இதுதான் நம்ம கான்செப்ட் ப்ரீவியஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஒரு ஐசோட்ரோபிக் சாயில் அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கும் வெர்டிகல் டைரக்ஷனும் பர்மிபிலிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நமக்கு இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு ஆனைசோட்ரோபிக் சாயில் அப்படின்னா நமக்கு வந்து 2 இருக்கும் நமக்கு. ஓகே, கேஎக்ஸ் இன்டூ எக்ஸ், கேஎக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் எக்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி திக்னஸ் ஆஃப் தி சாயில் மீடியம். ஓகே, அது ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணிக்க தேவையில்ல, கொடுத்துருவாங்க டேட்டா. ஓகே, இது ஜென்ரலாக இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். அப்போ சீபேஜ் குவான்டிட்டி எப்படி நான் கண்டுபிடிப்பேன், அப்போ சீபேஜ் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபி ஏரியா, டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு கேஐஏன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ், ஓகே, ஈக்கு பொட்டன்ஷியல் லைனை பேஸ் பண்ணி வருது ப்ளஸ் ஃப்ளோ லைனை பேஸ் பண்ணி வருது. அப்போ டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு கேபி இன்டூ ஹெச் என்எஃப் டிவைட் பை என்டி அப்படின்னு சொல்லலாம். என்எஃப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், என்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது கியூ பை பி, அப்போ குட்டி கியூ ஸ்மால் கியூ அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம், டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித் அப்படின்னு சொல்லணும், டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித். அப்போ அந்த கியூ பை பி கையில் கொண்டு வந்துருங்க. அப்போ கேஹெச் இன்டூ ஃபார்முலா பாருங்க, கேஹெச் இன்டூ நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் அப்படின்றோம். கேஹெச் இன்டூ நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் discharge per meter width of the soil medium or some dam structures அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சது தான். ப்ரெஷர் பி ஈக்குவல் டு ரோஜி ஹெச், அதை நம்ம ஹை கன்வெர்ட் பண்ணால் ஐ இன்ட்டு காமா டபிள்யூ பர் யூனிட் வால்யூம், இது எல்லாமே சேம் தான். பட் இதில் நமக்கு புதுசாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இது மட்டும் தான், டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு கேஹெச் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் பை நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ். அப்போ இந்த என்எஃப் வேல்யூ என்ன, நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன் -1, ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன் -1 அப்படின்றோம். நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் லைன் -1 அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போது -1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன 5 -1 அப்போ 4, அப்போ 1 2 3 4, அப்போ 2 லைனை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி ஒரு ஃப்ளோ சேனலாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இந்த செக்ஷன் ஹெட் ஸ்டாட்டிக் ஹெட் இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, அப்போது அதனுடைய ப்ரெஷர் லாஸ், ஹெட் லாஸ் நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ ப்ரெஷர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எஸ், அப்போது ப்ரெஷர், அப்போ ஸ்டாட்டிக் ஹெட்டை பார்த்தா நம்ம என்ன எடுத்துருவோம், ஐ இன்டூ காமா டபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் டியூ டு சீபேஜ் ப்ரெஷர்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. சேம் ப்ரீவியஸில் என்ன படித்தோம், ஐ இன்டூ காமா டபிள்யூன்னு படித்தோங்களா, அப்படியே ரிவர்ஸ் வரும் இப்போ. அப்போ காமா டபிள்யூ இன்டூ ஹெட் லாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஹெட் லாஸ் அப்படின்றது நமக்கு என்னது, டிபெண்டிங் அப்பான் தி, எஸ், அப்போ ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், அதாவது கவனிங்க இந்த இடத்துல, இப்போ தான் நமக்கு டோட்டல் ஹெட் லாஸ் நம்ம வச்சுக்கோங்க, டோட்டல் ஹெட் லாஸ். ஓகே, டோட்டல் ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம், எஸ். அப்போ ஹெட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ டோட்டல் ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஓகே, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொட்டன்ஷியல் ட்ராப்புக்கும், இது வந்து ஃப்ளோ லைன், இது வந்து ஈக்கு பொட்டன்ஷியல் லைன் சரிங்களா. ஒவ்வொரு பொட்டன்ஷியல் ட்ராப்புக்கும் இந்த லைனுக்கு ஒரு ஹெட் லாஸ் இருக்கும், இந்த லைனுக்கு ஒரு ஹெட் லாஸ் இருக்கும், இந்த லைனுக்கு ஒரு ஹெட் லாஸ் இருக்கும். அப்போ 1 2 3 ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஹெட் லாஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ டோட்டல் ஹெட் மைனஸ் NH, ஓகேங்களா, NH டிவைடட் பை ND அப்படின்னு சொல்கிறோம், நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ். அப்போ என்னன்றது உங்களுக்கு எந்த லைனில் வேணும், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் வேணும்னா 2,
அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹெச்ன்றது டோட்டல் ஹெட் எவ்வளோன்னு பார்க்குறது. என்டி அப்படின்னு நம்பர் ஆஃப் ஈக்குபொட்டன்ஷியல் ட்ராப்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குபொட்டன்ஷியல் லைன் -1. ஓகேங்களா, இது கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் என்ஹெச் டிவைட் பை என்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ஹெச் டிவைட் பை என்டி. எஸ், அப்போ எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து டோட்டலுக்கு ஹெட் லாஸ் டிவைட் பை லென்த் டிவைட் பை என்டி. எந்த லைனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதனுடைய என்டி. ஓகே, எஸ். ஸோ இது புரியாத மாதிரி தான் இருக்கும். நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு அர்த்தம் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டிவைட் பை எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட். அப்போ அந்த கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் அண்ட் வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவிக்சன் கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எஸ். இப்போ அடுத்து பாருங்க, இந்த ஃப்ளோ நெட் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு ஃப்ளோ நெட்னா ஃபர்ஸ்ட் என்ன, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அதனுடைய காம்பினேஷன் முன்னாடி படிச்சிருக்கீங்களா. ஃப்ளோ நெட் இஸ் ஈக்குவல் டு போத் ஆர் மீட் ஆர்த்தவங்கள நெட்வொர்க். எஸ், அதாவது நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ நெட்வொர்க்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோ நெட் அண்டு ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ஸ்ட்ரீம் அதாவது டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷனும் சரி அப்ஸ்ட்ரீம் கண்டிஷனும் சரி இவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருப்பார், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஃப்ளோ நெட் ப்ராப்பர்ட்டி டிபெண்டிங் ஆன் ஒன்லி பவுண்டரி கண்டிஷன். அதோட பவுண்டரி கண்டிஷன் எப்படி இருக்குது, ஃபிக்ஸ்டு கண்டிஷனா இல்லை வந்து ஃப்ளோ வந்து பர்மியபிள் கண்டிஷனா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து டிஃபைன் பண்ண போகிறாங்க. பவுண்டரி கண்டிஷன் சேஞ்சுடு. ஓகேங்களா, பவுண்டரி கண்டிஷன் சேஞ்சுடு, ஃப்ளோ நெட் ப்ராப்பர்ட்டி சேஞ்சுடு. ஓகேங்களா, இப்போ பவுண்டரி கண்டிஷன் நமக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஃப்ளோ நெட்டோட ப்ராப்பர்ட்டி நமக்கு சேஞ்ச் ஆகும். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஒன்லி பவுண்டரி கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணும் அதை. ஓகே, சீப்பேஜ் ஃப்ளோ இஸ் டிரான்சியன்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, சீப்பேஜ் ஃப்ளோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சியன்ட் ஃப்ளோ. இது வந்து ஸ்கொயர் எலிமெண்ட்ரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிரெத்துக்கும் லென்த்துக்கும் அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1 இருக்கும். டிரான்சியன்ட் ஃப்ளோ கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம லேமினார் ஃப்ளோன்னு போட்டக்கூடாது. சீப்பேஜ் ஃப்ளோ கண்டிஷன் இஸ் டிரான்சியன்ட் ஃப்ளோ அப்படிங்கும்போது B/L ரேஷியோ வந்து நமக்கு 1 இருக்கும். எலிமெண்ட்ரி ஸ்கொயர் அப்படின்னா ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கொயர். ஓகே, அப்போ சீப்பேஜ் வெலாசிட்டி நமக்கு எப்படி வரும், சீப்பேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு VS டிவைட் பை N. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ படிச்சிருக்கீங்களா, சீப்பேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு VS டிவைட் பை N. V அப்படின்னு நமக்கு ஃப்ளோ வெலாசிட்டி. சீப்பேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ஃப்ளோ வெலாசிட்டி. என்ன ரீசன், நமக்கு என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்கும். ஆல்வேஸ் லெஸ் தென் 1. என்னது என்னன்னா போரோசிட்டி, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பீரியாடிக் லைன். ஓகேங்களா, பீரியாடிக் லைன் என்ன சொன்னோம், நம்ம டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியாடிக் லைன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, எஸ், டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் அப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் லைன் சொல்லுவோம். அப்போ டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் இஸ் த பீரியாடிக் லைன். ஒன்லி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது, ப்ரெஷர் ஹெட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒன்லி டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைனில் இதை நமக்கு வந்து டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் வந்து பீரியாடிக் லைன் சொல்லுவோம். ஒன்லி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நத்திங் ப்ரெஷர் இஸ் 0. ஓகேங்களா, எந்த ப்ரெஷரும் வந்து இருக்காது, ஆல் ப்ரெஷர் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். பிலோ லைன் ஒன்லி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் பாசிட்டிவ் ஒன்லி. பிலோ தி பீரியாடிக் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான், அதுவும் பாசிட்டிவ் தான். கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, இஸ்ரோவில் கேட்டாங்க ஒரு டைம். ஓகே, பிலோ தி பீரியாடிக் லைன் ஓகே ஒன்லி தி ப்ரெஷர் இஸ் அக்கர், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இஸ் அக்கர், தட் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, the stream function, the function is வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அர்த்தம் ரொட்டேஷனாகவும் இருக்கலாம், இர்ரோட்டேஷனாகவும் இருக்கலாம். நமக்கு ஃப்ளோ ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஃபீல்டு ஆர் இர்ரோட்டேஷன் ஃபீல்டு. அப்போ ஹெட் லாஸ் நமக்கு வந்து 0. ஓகேங்களா, பீரியாடிக் லைனில் வந்து ஹெட் லாஸ் நமக்கு 0. ஏன் என்ன காரணம், அந்த ப்ரெஷர் 0ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, ஒன்லி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். பீரியாடிக் லைன் ஃபாலோயிங் பெரபோலா லைன் அப்படின்னு சொல்லலாம். பீரியாடிக் லைன் நமக்கு அதாவது டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன், இது வந்து ஃப்ளோ லைன் எல்லாமே நமக்கு வந்து பெரபோலிக் லைன் தான். அதனால தான் நமக்கு ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், பர்பெண்டிகுலர் நம்ம சொல்கிறது இல்லை. ஓகே, ஃப்ளோ இஸ் அ டர்புலண்ட் கேஸ் அப்படின்றோம். ஃப்ளோ இஸ் கன்சிடர் ஃபார் டர்புலண்ட் கேஸ். அப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகுமா பீரியாடிக் லைனில், வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நமக்கு வந்து பேஸ்டாக அந்த ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டர்புலண்ட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. ஓகே, பீரியாடிக் லைன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் பீரியாடிக் லைன், ஒன்லி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 0, டோட்டல் ஹெட் லாஸ் 0. பிலோ பீரியாடிக் லைன் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எக்ஸிட் ஆகும், அது வந்து பாசிட்டிவ், எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு டேம் ஸ்ட்ரக்சர்ஸில் இப்போ ஒரு டேம், இது நம்ம ஒரு டேம். ஓகேங்களா, எஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர், இன்வெர்டட் ஃபில்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆஃப் தி சாயில் மீடியம், அதாவது
இதுலேருந்து நமக்கு வந்து சாயில் மீடியத்துலேருந்து எவ்வளோ டெப்த்துக்கு நமக்கு வந்து அதாவது ஹெட் லெவல் டாப் ஆஃப் தி ஹை ஃப்ளட் லெவல்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து அந்த லென்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இந்த டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் பைப்பிங்னா என்ன, கண்ட்ரோல் ஆஃப் பைப்பிங் என்ன, ஓகேங்களா, அதில் வந்து சாயில் எப்படி இருக்கும் நமக்கு, ஓகே, எஃபெக்டிவ் அதாவது ப்ரொடக்டிவ் சாயிலோட போய் ஃபில்லர் வந்து எப்படி இருக்கணும், ஃபில்லரோட போய் ப்ரொடக்டிவ் சாயில் எப்படி இருக்கணும், சஃபிஷியன்ட் ஹெட் லாஸ் எவ்வளோ இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்படின்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.